ஹாய், இது ஒரு ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன் தான். ஃபுல்லாக கேளுங்க, ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. ஓகே, ஒரு 20-25 வருஷத்துக்கு இப்போ நான் நார்மலாக கேலுக்கு ட்ராவல் பண்ணும் போதே பார்த்தோமா, அங்குள்ள கொண்டோமினியம் எனக்கு ரொம்ப ஒரு புது விஷயமா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த அந்த உள்ளுக்கு பார்த்தோமா ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஜிம் இருக்கும், மினி மார்க்கெட்ஸ் இருக்கும், ப்ளே கிரவுண்ட் இருக்கும், 24 செக்யூரிட்டி, ரொம்ப ரொம்ப சேஃபான செக்யூரான ஒரு இடமா தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரிலாம் வாங்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட நாள் உண்டு. பட் அப்போ கேட்கும் போது விலை என்னென்னா 400,000, 500,000, 600,000. ஸோ இந்த மாதிரி வேலை ரேஞ்சில் தான் உள்ளது. இப்போ இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் இப்போ பேராக்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாக எடுத்து வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ பேரால எடுத்து வந்திருக்காங்க. மச் மோர் சீப்பு, ஒன்றும் விலை குறைவா 200,000 விலை ஆரம்பிக்கிற அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ், நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ நம்மள ரொம்ப பேர் கொண்டோமினியமோட ப்ராஜெக்ட் சைடு போய் பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் சைடு போய் பார்த்து அந்த வீடு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இருக்கலாம் பார்த்துருப்போம். அந்த குட் நியூஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ சில பேர் நம்மளை கான்கிராட்ஸ் பண்ணுவாங்க, நல்ல விஷயம், நல்ல இது செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு. சில பேர் நெகட்டிவ் பாயிண்ட் வைப்பாங்க. இதில் மெயினாக வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, இவ்வளோ விலை கொடுத்து நிலம் இல்லாத ஒரு இடத்த வாங்க போறியானுவாங்க. இது அவங்க சொல்றதுக்கு ஒரே காரணம், இங்கே இந்த மாதிரி கொண்டோமினியம் இல்லை அப்பார்ட்மெண்ட் கான்செப்ட் கொண்டு வாங்குறாங்கன்னா இதில் உள்ள பெனிஃபிட் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு புரியாதனால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக கொண்டோமினியம் வாங்க போகிறோன்னா, இப்போ லெண்டட் ஹவுஸுக்கு கம்பேர் பண்ணால் இட்ஸ் மச் மோர் சீப், இன்னும் விலை குறவு. லெண்டட் ஹவுஸோட கொண்டோமினியம் விலை குறவு. செகண்ட் என்னென்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயே அனைத்தும் அடங்கிடும். எம்யூனிட்டிஸ் லைக் ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல், ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்கும், ஒரு மினி மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளேக்கே ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்புறம் ரொம்ப பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, ரெண்டல் விடுவாங்க. கொண்டோவில் நார்மலாகவே ரெண்டல் ROI சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அது ரியலி ஹை, நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். நார்மலாக ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி வருமானம் ஓகே எனக்கு இதுலேருந்து இந்த இவ்வளோ வருமானம் வருது, இதை வச்சு அவங்க இன்னொரு வீடும் ட்ரை பண்ணுவாங்க வாங்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வாங்கும் போது கொண்டோ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும். ப்ரைவசி இஸ் கேரண்டி, சேஃப் அண்ட் சவுண்ட். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஹவுஸ்க்கும் ஹோமுக்குள்ள டிஃப்ரெண்ட் தோணுச்சு. ஹவுஸ்னா அந்த வீட்டில் ஒரு ஆளாக இருப்போம். ஹோம்னா நம்மள ஒரு ஆளாக அந்த வீடு இருக்கும். ஸோ நம்மள ஒரு ஆளாக அது ஒரு வீடு இருக்கணும்னா ஒரு வீடு வாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு வீடை வாங்குங்க. லெட் அஸ் கைட் யூ. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஃபுல்லாக. மேற்கொண்டு உள்ள விஷயத்துக்கு பயோலிக் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ see you guys.